வாங்க செட்டியார் அம்மா. வணக்கம் எஜமா. எங்க செட்டியார் வரலீங்களா? நீங்க தானே அவங்கள மெட்ராஸ்க்கு அனுப்பி வச்சியே? ஓ யா யா. யார் இது? என்னோட பொண்ணு, உங்களுக்கு தெரியுமே இவள, ரம்யா. வாங்க வாங்க. ரம்யா ரம்யமா இருக்கு. சார் சாப்பிட்றீங்களா? Oh, no thanks, please. Oh, hello sir. Hi madam. Happy birthday. வணக்கம்மா. நான் தான் செட்டியாரோட சம்சாரம். இவ என் பொண்ணு ரம்யா. ஓ, செட்டியார் அம்மா. ஓகே ஓகே. உங்க பொண்ணு ரம்யாவை நான் ஊருக்கு வந்த அன்னைக்கே பார்த்தேன். ஹே மிஸ்டர், நீங்க கார்கி தானே? அது வந்து அண்ணன் இருக்கானா? நான் மெதுவா பேசுறேன். நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. சரி. உங்களை நானே வந்து சந்திக்கணும்னு நினைச்சேன். எங்க கம்பெனில ஒரு நல்ல டிசிப்ளின் கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு புது டீம் நல்லா ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எழுத்துக்கள் அங்க எங்க போறதா சொன்னாங்க. கார்கி, ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. தைரியமா செய்யுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி. Thank you so much. Bye bye. ரம்யா, ரம்யா, ஒரு குட் நியூஸ். ரம்யா, நீ யாராவது லவ் பண்ணிருக்கியா? காதலிக்கிறது எவ்வளவு சந்தோஷமான அனுபவம் தெரியுமா? ஒரே த்ரில்லா இருக்கு. ஏன்னா நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவர் பேரு என்னன்னு உன்கிட்ட சொல்லலையே. உன்கிட்ட தான் முதல்ல சொல்ல போறேன். முதல் எழுத்து எதுல ஆரம்பிக்கும்னு தெரியுமா? கே. கேவின் டிசூசா. இப்பதான் லண்டன்ல இருந்து பேசினாரு. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ரொம்ப மிஸ் பண்றாராம். அடுத்து இங்க வரதா சொல்லியிருக்காரு. என்னாச்சு? கம் ஆன் ரம்யா. வாட்ஸ் ராங்? ஒண்ணுல. கண்டுபிடிச்சிட்டேன். நீயும் லவ் பண்ற, கரெக்ட்? எனக்கு தெரியும். கார்கி தானே? ஹால்ல கார்கி நுழைஞ்ச உடனே உன் முகம் மாறினதை நான் பார்த்தேன். அப்பவே தெரிஞ்சு போச்சு. நான் கார்கி இல்ல, மீரா. அப்பா, என்ன வெயில! இந்த வெயில தாங்க முடியல. உடம்பெல்லாம் எரியுது. ஐயோ முடியல. ஏய் சபையா, ரொம்ப வெக்கையா இருக்கு. வீசத்துக்கு ஏதாவது கொடு. ஏய், இத கூட வீசிக்கிறேன். நான் கைப்பட எழுதுன துண்டு பிரசுரம். இனிமே இத வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதனால நானே வீசிக்கிறேன். யோசி தோழா, வெந்து தணிவதே வேலை நாளா. என்ன வேண்டுமென சிந்தி அதற்கு விலையாக எந்த எதிர்ப்பையும் சந்தி. அச்சடிச்ச துண்டு பிரசுரம், அதுவும் நம்ம வாசகங்கள் எங்க தயாராயிருக்கும்? ஏப்பா, மாங்காய் கிடைச்சதுன்னா கடிச்சமான இருக்கணும். எந்த மரத்துல காய்ச்சதுன்னா ஆராய்ச்சியில பண்ணக்கூடாது. இதெல்லாம் இங்கேயே தயாரானதுதான். இங்கயா? இங்கன்னா நம்ம முதலாளி வீட்டுல ஒரு மெஷின் இருக்கிறதா கேள்வி. முதலாளி அச்சடிச்சு கொடுத்தாரா? ஆமா. மீரா, நீங்க? ராஜநாயகம் முதலாளியே ப்ரூஃப் பார்த்து பிரிண்ட் பண்ணி தந்தாரு. அம்மா, அம்மா யார் வந்திருக்காங்க பாரு. என்னடா நீ? முதலாளி தங்கச்சி வந்திருக்காங்க. அவங்க வாங்கம்மா. வணக்கம். ஐயோ, என்னம்மா நீங்க கை கூப்பி வணக்கம்லாம் சொல்றீங்க? நீங்க இருங்க, நான் வரேன். கார்கி, துண்டு பிரசுரம் எல்லாம் சரியா இருக்கா? போதுமா? ஐயோ, என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஒரு எதிர்பாராத உதவி ஒரு எதிர்பாராத இடத்துல இருந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றிங்க. நாங்களும் உங்க பயணத்துல பங்கெடுக்கணும்னு நினைச்சோம். இது எங்க லெவல் ஒர்க்.
எத்தனை துண்டு பிரசுரம் வேணும்னாலும் நாங்க பிரிண்ட் பண்ணி தரோம். அது எங்க வேலை. நீங்க வந்து ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்கீங்களே. அண்ணே அது இது தள்ளுங்கண்ணே. அந்த நாக்கல் எடுத்து வாங்க. ஏப்பா அந்த விசிறிமட்டை கொண்டு வாப்பா. அம்மா இது நல்லதுதான் செய்யுது. ஆனா அவங்க அண்ணனை நினைச்சதான் அடி வைத்தெல்லாம் கலக்குது. அச்சடிச்ச காகிதத்தை கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் இது மாதிரி தம்பி பார்த்ததே இல்லையா? விடிகாலையில் காகிதம் ஒன்று கொடுத்தாரு. இந்த காகிதத்தை பார்த்துட்டு எல்லாரும் முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த காகிதத்தில் என்னதான் இருக்கு? இந்த கம்பெனி சிறைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 10-15 வருஷம் இருக்கேன். இங்கிருந்து வெளியே போகணுங்கிற ஏக்கம் எப்பாவது வந்திருக்கா? நெஞ்சிக்குழிக்குள்ளேயே ஊசலாட்டிட்டு இருக்கு. அதான் அதுல இருக்கு. இங்க இருந்து வெளியில போகணும்னு விரும்புற ஆளுங்க இந்த காகித புஸ்தகத்தை பழைய ரயில் பெட்டி இருக்குல்ல அதுக்குள்ள கொண்டு போய் போட்டுறணும். போட்டா தனக்கு எத்தனை பேர் ஆதரவா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்கி செஞ்ச ஏற்பாடு இது. Naughty girl. No. You're not going anywhere. Oh, எத்தனை தடவை படிச்சாலும் சுட்டுக்கிட்டு தான் இருக்கும். நெருப்பு மாதிரி இருக்க எழுத்து. உன் கம்பெனில உன்கிட்ட கூலி வாங்குற ஒர்க்கர்ஸ் பசங்க உனக்கு எதிரா ஒரு இயக்கம் நடத்துறாங்க. இது ஏதோ கொஞ்ச நாளா நடக்கல, நல்லா வேரூன்றி கிடக்கு. இத நிறுத்தணும், உடனே நிறுத்தணும். இல்லனா 1 10 ஆகி 10 100 ஆகி நம்மளையே தூளாக்கிடும். ஹாய் சார், எடுத்து முடிச்சிட்டேன்னா எழுந்து இப்படி வா. அம்மா இப்பயாச்சும் ஒத்தாசிக்கு என்னை கூப்பிட்டீங்களே, ரொம்ப நன்றிமா. இந்தா படிச்சு பாரு. படிச்சு பார்க்கவா? ராஜநாயகம் ஒரு ஓனாயம்மா. எம்மடி எம்மா, என்னம்மா அது? எஜமான ஓனாயின்னு போட்டிருக்கு. ஐயோ, அப்படியே போட்டிருக்கு. அப்ப இது தெரியாம தான் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கா? ஆமா, இந்த ஓனாய்னா என்ன? ஓனாய்னா என்னவா? எம்மா, ஈவு இறக்குமே இல்லாம குறவலைய கடிச்சு ரத்தத்தை சுட சுட உறிஞ்சு குடிக்கிற கொடூர மிருகத்துக்கு பேராமா ஓனாய். அப்ப கரெக்ட் தான். யப்பா, உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை? எந்த பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ளே பேசி முடிக்கப்பா. தேவையில்லாம இந்த விளையாட்டுல என்ன இறக்கி விட்டு ஜோலியை முடிச்சிடாங்க. தாயி இவளை கை எடுத்து குப்புறமா இதை விட்டுருக்க. நான் என்கிட்ட தலைமறைவாயிடுறேன். அப்போ நீ வர மாட்ட. நான் போய் என் அண்ணா கிட்ட, அதான் உன் எஜமா கிட்ட இதெல்லாம் நீ தான் பிரிண்ட் பண்ணேன்னு போட்டு கெஞ்சிர மிஞ்சிர கெஞ்சிர. இத புடி, இதெல்லாம் பத்திரமா செட்டியார் வீட்டுல கொடுத்துட்டு வா. இதை பிரிண்ட் பண்ணவங்க விரலே இருக்கக்கூடாது. இதை பத்தி பேசுறவங்க நாக்கே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எல்லாம் நம்ம உடனே பாடம் கத்து கொடுக்கணும். அது நல்லதுதான் டார்லிங். அதே நேரத்துல நான் உனக்கு இன்னொரு தகவல் சொல்லணும். இந்த பாம்ப்ளெட்ஸ் எல்லாம் எங்க பிரிண்ட் ஆச்சுன்னு தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னல. இத பொறுத்துக்கவே முடியாது. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நமக்கு எதிரா பாம்ப்ளெட்ஸ் பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண உதவி இருப்பா. நான் சொல்றேன், நாளையில இருந்து இவளை நாம ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் வைக்கணும். சேனா, நீ யார் என் விஷயத்துல தலையிட? என் அண்ணன் வேணும்னா உன் பேச்சுக்கு ஏத்தபடி ஆடலாம். ஆனா என்கிட்ட வாலாட்டாத. என்னையா பிடிச்சு தள்ளுற? நான் உன்னை விட மாட்டேன். உன் அப்பனை எப்படி கொலை பண்ணி கடல்ல வீசணுமோ அதே இடத்துக்கு உன்னையும் சீக்கிரமா அனுப்பி வைக்கத்தான் போறோம். I'm going to kill you. I'm not going to leave you. கொஞ்சம் வாயை மூடுறியா? You shut up. Going in. No.
என்ன விடு. Daddy, dear Dad. மீரா, அவ போய் சொல்ற, அத நம்பாத. அப்படி ஒண்ணும் நடக்கல. டோன்ட் பிலீவ் her. No! நீ ஒரு மிருகம். I don't believe in you. நீ அப்பாவை கொன்னுட்ட. You killed her. You're a bloody animal. மீரா, I hate மீரா. you. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா அச்சு மிஷின்ல நோட்டீஸ் அடிச்சு ஊரு புறா கொடுத்து புரட்சி பண்ணிருப்பான். எது புரட்சியா? ஐயா, சும்மா குழந்தை மாதிரி தூக்கிட்டு வந்து நொங்கு நொங்கு நொங்கி விட்டு என்னைய புரட்சி செய்யறேங்கிறா? புரட்சின்னு எனக்கு எழுதவே தெரியாதுங்க ஐயா. குதிரையோட சாணி அள்ளி புட்டு குதிரையை குளிப்பாட்டி குதிரைக்கு கொள்ளு வைக்கிறத தவிர வேற எந்த வேலையும் செய்ய தெரியாது. இன்னும் சொல்ல போனா குதிரையை கூட குத்து மதிப்பா ஓட்டி தாயா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். வாய முர்றா. என்னடா ரொம்ப தவிர உங்ககிட்ட அடிமையா இருக்க மக்களுக்கு அச்சடிச்சு பேப்பர் வாங்கி சப்பளம் பண்ண தப்பாடா? மண்டையை கடிச்சு இப்படி பாத்துக்க. நில்லுங்கள் எஜமான், ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், கேட்டு செல்லுங்கள். எதிர்த்தே பேச முடியாத ஒரு கூட்டத்தில் இருந்து எவன் ஒருவன் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானோ அன்று முதல் உங்கள் அஸ்திவாரம் ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. உங்கள் கோபுரங்கள் கொடை சாய ஆரம்பித்து விட்டது. உங்கள் கோட்டை குற்றம் சுக்கு சுக்காக நொறுங்கி பொடி பொடியாகும் நேரம் வந்து விட்டது. ஐசக்கு ஆறுமுகம் அடுக்கு மொழியில் பேசுகிறானே என்று அதிர்ச்சியாக இருக்கின்றதா? எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அதுவும் ஆரம்பத்தில் இருந்தே அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. எம் மக்களின் ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதல் களப்பணியாக என் ரத்தத்தை குடிக்க நான் அனுமதி தருகிறேன். வாழ்க புரட்சி! வந்தே மாதம்! பாரத மாதா கி ஜெய்! அவனை கட்டி போட்டு அங்க கட்டி இருக்க நாய் பூரா அவுத்து விடுறா. ஐயா ஐயா ஐயா, என்ன இது? நியாயம் பேசினா நாய பூரா அவுத்து விடுறீங்களா? என்ன நியாயம் இது? சேனாம்மா, நீங்களும்மா, எம்மா இது அடுக்குமா? ஏய், வாடா போலாம். சரி வாங்க போவோம். இழுத்துட்டு போங்கடா. எல்லாரும் வந்தீங்களா? நாயா குட்டி வருது. போயா கூட்டில கடிக்கிறதுக்கு. உண்மையிலேயே புரட்சிக்காரன் ஆக்கி வைக்கிறேன். என்ன மீரா திடீர்னு இங்கே கூப்பிட்டுருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இந்த துண்டு பிரசுரம், எழுத்து, பேச்சு, அமைதி, புரட்சி இனிமே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்பதான் பிரசுரங்கள்லாம் நாலா பக்கமும் எல்லார்கிட்டயும் உள்ள போயிருக்கு. எல்லைச்சூர்ல இருந்து வெளியே போலான்னு எல்லாம் எவ்வளவு கனவோட இருக்காங்க தெரியுமா? ஒரு நார்மலான முதலாளிக்கு எதிரா நீங்க போராட்டம் பண்ணலாம். ஆனா ராஜநாயகி ஒரு சாடிஸ்ட், பக்கர புத்தி படைச்சவன். அவனுக்கு எதிரான உங்க போராட்டத்தால நோ யூஸ் கார்கி. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் அப்பாவையே கொன்னுட்டான். He killed my father. அவர் துடிக்க துடிக்க கொன்னுட்டு இந்த கடல்ல இவன் இருக்க இல்லாம வீசிட்டு போயிருக்கான். சொத்துக்காக சொந்த அப்பனையே கொலை செஞ்சவன எந்த புரட்சி செஞ்சு மாத்த போறீங்க? இதே மாதிரி எமர்ஜென்சி ஆர்டர்ஸ் எடுத்து உங்களை கட்டி தர சொல்லி கம்பல் பண்ணுவான். உங்க வம்சத்தையே வெளியே அனுப்பாம இந்த சித்திரவதை கூடத்துல அடைச்சு வச்சு கொன்னிடுவான். உங்களுக்கு இங்க இருந்து விமோச்சனம் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும். உண்மையிலேயே இந்த போராட்டத்துல நீங்க உறுதியா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்க கார்கி, சொல்லுங்க. நிச்சயமா எங்க இலக்கை இந்த எல்லைச்சூரை விட்டு வெளியே போகணுங்கிறதான மீரா. அதுக்காக தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் அந்த உணர்ச்சி ஏத்தியாச்சு. இப்ப அத்தனை பேரும் எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. மனசு உடைஞ்சு போய் துண்டு துண்டா கிடந்தவங்க இப்போ ஒரு மனித சங்கிலியா மாறி இருக்கும். என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வர்றீங்க? நான் ஒரு இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் சொல்றேன், என்ன செய்யணும்னு சொல்றேன். இங்க இருந்து போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எல்லைச்சுவர். எல்லைச்சுவர் என்ன பண்ணணும்? சுக்குநூறா உடைக்கணும். மீரா, அந்த கதவை இரும்பாலானது. அந்த கல்மலை எப்படி உடைக்கிறது? ஒரு ஆயுதம் தயார் பண்ணணும்.